தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு. தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வுக்கு தான் எதிரானவன் அல்ல என தனக்கு தனிப்பட்ட முறையிலும் சுமந்திரனுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தெரிவித்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை 2025 நடத்தப்பட வேண்டியது ஏன் என்ற தொனிப்பொருளில் பெப்ரல் அமைப்பினால் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார். அரசாங்கத்தின் முடிவால் ஆபத்தில் விழுந்த உள்ளூர் மசாலா சந்தை. மசாலா பொருட்களை இறக்குமதி செய்து மறு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் அரசாங்கத்தின் முடிவால் உள்ளூர் மசாலா சந்தை வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட மசாலா பொருட்களின் மதிப்பை அதிகரித்து அவற்றை மறு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பளித்துள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது. பரிதாபத்திற்கு உள்ளாகியுள்ள மாத்தேனிய தோட்ட மக்கள். வரக்காப்பளம் மாத்தேனிய தோட்டத்தின் தேயிலை பிரிவில் மக்கள் வாழக்கூடிய எவ்வித அடிப்படை வசதிகளும் மற்ற நிலையில் பெரும் பரிதாபத்திற்குரிய நிலையில் மாத்தேனிய தோட்ட மக்கள் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். குடியிருப்பில் சுவர்கள் எப்போது உடைந்து விழும் நிலை, தகரத்தில் வேயப்பட்ட கூரைகள் மிக மோசமான நிலையில் காணப்படும் குடியிருப்புகளில் மக்கள் செய்வதறியாது வாழ்ந்து வருகின்றனர். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் நேற்று குறித்த பகுதிக்கு சென்ற நிலையில் மலையக தமிழ் மக்களை சந்தித்து அவர்கள் வசிக்கும் இடங்களையும் நேரடியாக பார்வையிட்டதுடன் அவர்களுடைய பிரச்சினைகளையும் கேட்டறிந்து கொண்டுள்ளனர். யாழில் விபத்து இடம்பெறும் என வெட்டப்பட்ட பழமையான மரம். விபத்து இடம்பெற வாய்ப்பென கூறி மரத்தை வெட்டி சில துண்டுகளை அதிகாரிகள் நடுவீதியில் விட்டு சென்ற செயல் மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக காணப்படுவதாக கூறி பல வருடங்கள் பழமை வாய்ந்த வேப்ப மரம் சில நாட்களுக்கு முன்பு மரக்கூட்டு தாபனத்தால் வெட்டி அகற்றப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியுடன் மரக்கூட்டு தாபனம் சில நாட்களுக்கு முன்பு குறித்த மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வேப்ப மரத்தை வெட்டி எடுத்து சென்றதுடன் மிகுதியான சில பகுதிகளை மரக்கூட்டு தாபனம் அசண்டையாக நடுவீதியில் விட்டு சென்றுள்ளது. எனவே அதிகாரிகள் அசமந்த போக்கை மக்கள் கண்டித்ததுடன் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். ட்ரம்பின் அதிரடி உத்தரவு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து காசா பகுதிக்கான அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின் முதல் படிகளை ஏற்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி காசா பகுதியில் குண்டுவீச்சு நடத்துவதை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழில் 2வது மாடியிலிருந்து குதித்த பாடசாலை மாணவி. யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவி ஒருவர் விளையாட்டு ஒன்றில் முதலிடம் பெற்றதால் அவரது வகுப்பு மாணவிகள் அவரிடமிருந்து விலகி இருந்ததால் குறித்த மாணவி 2வது மாடியிலிருந்து குதித்ததால் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. மாலை வேளைகளில் இடையுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.